وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا لا يسخر قوم من قوم عسى أن يكونوا خيرا عسى أن يكونوا خيرا منهم ولا نساء من نساء عسى أن يكن خيرا منهم ولا تلمزوا أنفسكم ولا تنابزوا بالألقاب بئس الاسم الفسوق بعد الإيمان ومن لم يتب فأولئك هم الظالمون. எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சலாம் சொன்னவனாக, கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, வெளியிலிருந்து இந்த உரையை கேட்கக்கூடிய கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 49வது அத்தியாயம் சூரத்துல் ஹுஜராத் 11வது வசனத்தை தான் நான் இப்போது ஓதி காண்பித்தேன். அல்லாஹ் தஆலா ஒரு சமூகம் எப்படி அமைய வேண்டும், ஒரு சமூக கட்டமைப்பு எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும், சகோதரத்துவம் எப்படி பேணப்பட வேண்டும் என்பதற்கான முழுமையான ஒரு வழிகாட்டலை அல்லாஹ் இந்த சூரத்துல் ஹுஜராத்திலே தருகிறார். 9வது 10வது வசனங்களிலே அல்லாஹ் தஆலா ஒரு ஈமானிய சகோதரன் எப்படி இருக்க வேண்டும், ஈமானிய சகோதரர் அவரோடு எப்படி நேசமாக பாசமாக நடக்க வேண்டும் என்ற பகுதி அல்லாஹ் நிறைவாக சொல்வதை பார்க்கலாம். இப்போது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், லா யஸ்கர் கௌமும் மின் கௌமின், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் யாரும் எந்த கூட்டமும் எந்த கூட்டத்தையும் ஏளனமாக பார்த்து பரிகசிக்க வேண்டாம். நீங்கள் யாரை பார்த்து பரிகசித்து பேசுகிறீர்களோ அஸா அன் யகூனு கைரன் மின்ஹும், பரிகசிக்கின்றவர்களை விட பரிகசிக்கப்படுகின்றவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறார். வலா நிசாஉம் மின் நிசாஇன், எந்த பெண்கள் கூட்டமும் இன்னொரு பெண்கள் கூட்டத்தை நீங்கள் ஏளனமாக பேசி பரிகசிக்க வேண்டாம். அஸா அன் யகுன்ன கைரன் மின்ஹுன்ன, பரிகசிக்கின்ற பெண்களை விட பரிகசிக்கப்படுகின்ற பெண்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். இந்த வார்த்தையில் அல்லாஹ் தஆலா ஆழமான கருத்தை சொல்கிறார். இது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை, ஒரு கலகம் இன்னொரு கலகத்தை, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை, யாரும் பெரியவர்கள் என்று உங்களை பாராட்டி உயர்த்தி பேச வேண்டாம். உங்கள் பார்வையிலே அற்பமானவர்களாக தென்படுகின்ற பல மனிதர்கள் அல்லாஹ்வின் பார்வையிலே மேலான மனிதர்களாக இருக்கலாம்.
நீங்கள் யாரையும் தட்டி பார்க்க வேண்டாம், தள்ளி பார்க்க வேண்டாம், யாரையும் நீங்கள் ஒதுக்கி பார்க்க வேண்டாம். அவர்களுடைய சேவைகள் மறைந்ததாக இருக்கலாம், அவர்களுடைய சேவைகள் அல்லாமல் பொருந்திக் கொள்ளப்பட்டதாக இருக்கலாம், அவர்களுடைய எண்ணங்கள் அல்லாவிடத்தில் கபூலானதாக இருக்கலாம். ஆனால் சில குறைகளை பார்த்து மனிதர்களை தள்ளி பார்க்க வேண்டாம் நல்லா சொல்கிறான். மனிதனுடைய அனுமான பார்வைகளால் தான் மனித சமூகம் பிளவுபட்டு போகிறது. மனிதர்களுடைய பார்வையிலே உள்ள அந்த குறைபாட்டினால் தான் மனிதர்கள் சில பேர் மதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். மனிதர்கள் உயர்ந்த ஜாதி, கீழ் ஜாதி, மேல் ஜாதி என்று பிரித்து பார்ப்பது, மனிதனை தள்ளி பார்ப்பது, பல்வேறுபட்ட பகுதிகள் எல்லாம் தங்கி இருப்பது மனிதனை மதிப்பதும் மதிக்காமல் இருப்பதும் தான். உலகத்தில் ஆகப்பெரிய பித்தனை, ஆகப்பெரிய பிரச்சனை, ஆகப்பெரிய பிரச்சனையாக முற்றுவது ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை மதிக்காமல் இருப்பதால் தான். ஒரு தனிநபர் கடும் கோபத்தோடு ஒரு சமூகத்தோடு நடந்து கொள்கிறார், அவனின் மனதை நோகடிக்கின்ற ஆகப்பெரிய ஒரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? அவன் மனதால் மதிக்கப்படாமல் இருப்பது என்று அவன் கருதுவதுதான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த வகையிலேதான் அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறார், நீங்கள் யாரையும் பிழையாக எடை போட வேண்டாம், நீங்கள் பரிகசித்தவரை மட்டம் தட்ட வேண்டாம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் இஸ்லாம் யாருக்கும் உள்ளங்களுக்கு தீர்ப்பு கொடுக்க கூடாது என்று சொல்வதை பார்க்கலாம். எந்த மனிதன் எந்த நேரத்தில் செய்த ஒரு சேவையால், அவருடைய நல்ல காரியத்தால் அவனுக்கு கடைசி நேரத்திலே நாவுக்கு களிமா வரும் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, எனவே இது ஆழமான ஒரு கருத்தை இங்கே சொல்கிறது. கலகங்களாக அங்கே பார்த்தால் சமூகங்களாக வேறுபட்டு பிளவுபட்டு அப்படி போவதற்கான அடிப்படையான காரணம், யாரிடத்திலும் நல்லது இருந்தால் அதை நல்லதென்று சொல்கிற நடுநிலை போக்குகள்கிட்ட இருக்க வேண்டும். பிழையை பிழையென்று சொல்கின்ற அதே நேரத்தில் நலவை நலவென்று சொல்கிற தன்மை இருக்க வேண்டும். அவர் செய்கின்ற ஒரு பிழையால் அவருடைய மொத்தமான வாழ்க்கையும் பிழை என்று சொல்கிற கெட்ட பண்பு எப்போது உருவாகுமோ அப்போது சமூகம் வெடிக்க ஆரம்பிக்கும். கண்ணியமான சகோதரர்கள், அதனால்தான் எந்த அமைப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரியை சரியென்று சொல்ல வேண்டும். அது பிழையாக இருக்கின்ற நேரத்தில் அதை நடுநிலையாக பிழை என்று சொல்கிற போது நல்லதை நல்லதென்று சொல்கிற தன்மை, அதுதான் ஆகப்பெரிய உயர்ந்த பண்பு. அல்லாஹ் தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறதை பார்க்கலாம். இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா பாருங்கள், ஒரு சமூகம் பிளவுபடுகிற இடம், அங்கே எதிரிகள் உருவாகிற இடம், வம்பையும் பிரச்சனையும் விலைக்கு வாங்குகிற இடத்தை எல்லாம் இங்கே சொல்கிறான் பாருங்க. வலா தல்மிசு அன்புசக்கும், உங்களில் யாரும் யாரையும் குறை கூற வேண்டாம். இந்த நேரத்தில் மனிதனை குறை கண்ணோடு பார்க்கிற நேரத்தில், கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்கிற நேரத்தில் அது பிரச்சனைக்கு வழிவகுக்கும். எந்த மனிதனையும் நல்லெண்ணம் கொண்டு பார்க்கிற தன்மைதான் ஒரு மூமினுடைய பார்வை. நீங்கள் நல்லெண்ணத்தோடு பாருங்கள், யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். மனிதனுடைய குறைகளை தேடுகிற பழக்கம் வருவது அது கெட்ட பாவிகளுடைய அடையாளம். நல்ல மனிதர்களுடைய அடையாளம், அவன் குறையாக தென்படுகிற ஒன்று அவனுக்கு தென்பட்டாலும் அவருடைய நலவுகள் பலதை பார்த்து அந்த குறையை மறைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு அழகான அறிவுரைகளை கருத்து பரிமாற்றமாக அவன் செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் பாடசாலையிலே வகுப்பிலே கடுமையாக கஷ்டப்படுவார்கள். ஒரு பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்த உடனே அந்த ஆசிரியருடைய மொத்த சேவையை மட்டம் தட்டி பேசினால் அது நல்ல பண்பாக அமையாது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நல்ல காரியங்கள் பல இருக்கிற நேரத்திலே குடும்ப வாழ்க்கைக்கு சொல்லாங்க. லாயக்கு மூமினும் மூமினத்தன், உங்களில் ஒரு ஆண் ஒரு மூமினான பெண், மூமினான ஆண் மூமினான பெண்ணை வெறுக்க வேண்டாம். கணவன் மனைவியை வெறுக்க வேண்டாம். என் கரிக மின்ஹா குலுக்கன் ரபிய மின்ஹா ஆஃபர் என்ற சொல்றாங்க. அந்த பெண்ணிடத்திலே வெறுக்கத்தக்க ஒன்று என்றால்
விரும்பத்தக்க பல இருக்கும் என்று சொல்லலாம். பல விரும்பத்தக்கதை பார்த்துத்தான் வெறுக்கத்தக்க ஒன்றை மறைக்க வேண்டும், மறக்க வேண்டும் என்பதை தர சொல்லினான். இவ்வாறு குடும்ப பிரச்சனைகள் என்று கணவன் மனைவியாக ஒரு காலிக்கோட்டு நோக்கி ஒரு ஆலிமிடத்துல வந்து அவருடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் விசாரித்து போகிற நேரத்தில் எனக்கு இப்படி சொன்னார் இவர் சொல்லுவார், இன்னொரு அப்படி நடந்து கொண்டார் அவர் சொல்லுவார். ரெண்டையும் சேர்த்து ஒரு 10 காரணங்களை சொன்னால் 20 வருஷத்துல சேவான 10 காரணிகளை சொல்லுவார்கள். அந்த 20 வருஷத்துக்கும் செஞ்ச நலவுகள் என்னென்று கேட்டால் அவர்கள்ட்ட வெறுக்கத்தக்க இது மட்டுமா இருக்கு, விரும்பத்தக்க எவ்வளவு இருக்கு, ஏராளம் இருக்கு விரும்பத்தக்க என்று சொல்லுவார்கள். கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா இங்கே சொல்ல பாருங்க, வலா தல்மிசு அன்புசக்கும், உங்கள் யாரையும் குறை கூற வேண்டாம். மனிதர் என்ற வகையில் ஒரு சில குறைகள் எல்லா மனிதரிடத்திலையும் வரும். பெத்த வாப்பாவிடத்துல வரும், உம்மாவிடத்துல வரும். அந்த குறையை மட்டும் பார்த்தால் பெத்த தாய் உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குற நேரத்துல பட்ட துன்பத்தை நீ மொத்தமாக மறந்துடுவாய். இந்த வாப்பா உன்னை வளர்த்து ஆளாக்கியவர்களுக்கு பட்ட கஷ்டம் இருக்கிறதே, அந்த நலவுகள் எல்லாம் மறைஞ்சிடும். ஒரு குறையை தேர்ந்தார், அவர் எங்களை விட்டு வரல, அவனுக்கு தான் போறது, இணை பார்க்கறதில்ல, இணை விசாரி. கண்ணியமான பெருமக்களே, வலத்தல் மிசு அன்புசக்கும், இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயலுல் லிக்குல்லி ஹுமஸத்தின் லுமஸா, குறை கூறி புறம் பேசி திரிகிறவனுக்கு கேடுதான். எப்ப பாருங்க, குறை கூறி கொண்டு திரிகிற, குறை தேடி கொண்டிருக்கிற எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் நலவுகள் இருக்கிறது குறைச்சலாகத்தான் இருக்கும். அல்லாஹ் விடமாட்டாங்க. எனவே அந்த கேடு என்ற வார்த்தை ஆபத்தானது. அல்லாஹ் இங்கே சொல்ற பாருங்க, வலா தல்மிசு அன்புசக்கும், நீங்கள் குறை கூற வேண்டாம். வலா தனாபஸு பில் அல்காப், கெட்ட பட்ட பேர்களை சொல்லி அழைக்க வேண்டாம். இப்படி பாருங்க, நீங்க பாருங்க, ஒரு வாப்பாவுக்கு ஒரு சமூகம் வைச்ச பட்ட பேரை, அந்த பேரையும் கூட பேத்தியும் கூட கேட்கறதுக்கு அருவருப்பாக இருக்கும். ஆனால் பட்ட பேர் வைக்கப்பட்ட அப்பா மௌத்தாகி கபரில் இருப்பார், வெச்சவனும் கபரில் இருப்பார்கள். ஆனா அந்த அசிங்கமான பேர், அந்த பேரப்புள்ள கேட்கிற நேரத்துல, வெறுப்பேற்படுகிற நேரத்துல, என் அப்பாவுக்கு பேர் வச்சவன் யாரோ தெரியாது என்று சபிக்கிற நேரத்துல அவ்வளவு நெருப்பும் அந்த கபருக்கு பேசி செய்து கொண்டிருக்கும். பாடசாலைகள்ல படிக்கிற காலங்கள்ல சர்வ சாதாரணமாக ஒரு வாய் தவறி ஒரு பேச்சு பேசிப்பட்டால் அன்றிலிருந்து அவனுக்கு ஒரு பேரை வச்சா காலாகாலமாக பட்ட பேர் அசிங்கமான நாறுகிற ஜாகிலியத்தான பேர்கள், கேட்கவும் பேசவும் அருவருப்பான வார்த்தை, அருவருப்பான சொற்கள், அருவருப்பான பட்ட பேரு. நினைச்சிருக்கீங்களா? சுப்ஹானல்லாஹ், அந்த பட்ட பெயர் என்றது லேசில்ல. வெச்சவன் யாராகவும் இருக்கலாம். அது யார் யாரெல்லாம் அந்த பட்ட பெயரை சொல்ற நேரத்துல அந்த குறித்த நபருடைய மனம் நோகுமோ, வேதனைப்படுமோ, அந்த குடும்பம், அந்த மனைவி. தெரியுமா, சில பட்ட பெயர்களுக்கு குடும்ப அடையாளங்கள், அது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கும். சில அடையாளங்கள், சில பட்ட பெயர் இருக்கிறது, அது அங்கீகரிக்கிறது, ஆனா சமூகம் வச்சுறது. அது சொல்லக்குள்ளேயே அந்த குடும்பத்துக்கு அந்த பேரை சொன்னாலே அந்த பேரை பழக்கும் கடும் கொந்தளிக்கும், கேட்க அருவருப்பான பேர் அது. ஆனா வெற்றவர் யாராக இருந்தாலும் முழு உலகம் சேர்ந்து சொல்கிற போதும் அவ்வளவு பாவமும் அந்த வெச்ச மனுஷன் கபருக்கு போய் செய்து கொண்டு அவ்வளவு ஆபத்தான மனுஷன் கணக்கெடுக்காம இருக்கிறார். வலா தனாபஸு பில் அல்காப், இதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றேன் பாருங்க, பிஇஸல் இஸ்முல் ஃபுசூக் பஅதல் ஈமான். நீங்க ஈமான் கொண்டவங்களாக அமலாளிகளாக வாழ்கிறீங்களே, அந்த ஈமானுக்கு அடுத்து ஒரு பயங்கரமான பாவம் தான் குறை கூறுவதும் பட்ட பேர் வைப்பதும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். வமன் லம் யதுப் ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். இந்த மாதிரியான பாவத்துல ஈடுபட்டு யார் அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யவில்லையோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த ஆயத்து ஒரு ஈமானிய சமூகத்தை நல்ல பார்வையோடு பார்க்க, மூமின்களை நீங்கள் நல்லெண்ணத்தோடு பாருங்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இய்யாக்கும் பத்தன், உங்களுக்கு எண்ணங்களை குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். அந்த எண்ணங்கள் தான் பொய்யிலே ஆக பெரிய பொய்யில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடுத்த ஆயத்தை பாருங்கள், 12வது வசனம் சூரத்துல் ஹுஜராத்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜித்தனிபு கஸீரன் மினத் தன்.
ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்கள் எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு தெரியுமா, ஒரு சஹாபி அவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கவாதி என்றார்கள். உண்மையிலே அவர் சுவர்க்கவாதியாக ஆகிறதுக்கு நபிகளாரால் நன்மாராயம் சொல்லப்பட்டார் என்றால் என்ன விசேஷமான அமல் செய்தார் என்று அவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. அவர் விசேஷமான அமலாளி என்ன அமல் செய்கிறார் என்று பார்ப்பதற்கே ஒரு சஹாபி அவரின் வீட்டிலே போய் தங்கினார். அவர் நோட்டமிட்டால் அவரிடத்துல வித்தியாசமான அமல் என்று சொல்வதற்கு பெரிசாக இல்லை, எல்லோரும் செய்கிற மாதிரி 21 வித்தியாசமா எதுவும் இல்லை. வலிமையாக செய்கிற அமலோடு எல்லா சஹாபாக்களும் ஈடுபடுகிற இரவு வணக்கம் அது இருக்கிறது அவரிடத்துல. இறுதியாக அந்த சஹாபி கேட்கிறார்கள், உங்களை பற்றி இப்படி நபிகளார் சொன்னார்கள், உங்களிடத்தில் விசேஷமான அமல் என்று சொல்வதற்கு எது இருக்கிறது என்று பார்க்க வந்தேன் என்று சொன்னார். அவர் சொன்னார், என்னிடத்துல விசேஷமான ஒரே ஒரு அமல் இருக்குது, அது என்னவென்றால் யாரை பற்றியும் நான் தப்பெண்ணம் கொள்ள மாட்டேன். எவரை பேசினாலும் அவரை முதலாவது நல்லெண்ணம் தான் வைப்பேன். கண்ணுக்கு விளங்காத நிலையில தூரத்துல இருக்கிறவர் அவர் என்ன காரணத்தை செய்தார் என்ற மறைவான விதிகளை பற்றி அறிந்தவர் அல்லாஹ் மாத்திரத்தால் அவர் எதற்காக என்னத்துக்கு சொன்னார் என்றதை விட அவரை குற்றவாளி என்று பார்ப்பதற்கு முன்னால் நான் அவரை நிரபராதி என்று பார்க்கிற வழக்கம் என்னிடத்துல இருக்கிறது. அதுதான் அவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைத்ததற்கு ஆன நட்பாராயம் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அய்யுஹல்லதீன ஆமனூ ஜித்தனிபூ கஸீரன் மினத்தல், எண்ணங்களில் அதிகமானவற்றை தவிர்த்து கொள்ளுங்கள். எண்ணம் ஆபத்தானது. எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றார் பாருங்க, இன்ன பஅத தல்பி இஸ்முன், எண்ணங்களில் சில பாவமாக இருக்கிறது. வலா தஜஸ்ஸஸு, நீங்கள் யாரையும் துருவி துருவி ஆராய வேண்டாம். துருவி துருவி ஆராய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது நேரம் இன்னொருத்தருடைய குறையை தேடி தேடி இவர் எங்க போறார் வருகிறார் என்ன செய்யறாரு, துருவி 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 ஆராய வேண்டாம். உங்கள் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். சொல்றேன் பாருங்க, சூத்து குஜராத். இந்த புறம் என்றால் என்ன என்பதை பற்றி நபிகளார் சொன்னார்கள். திக்ருக அகாக்க பிமா யக்ரஹு, புறம் பேசுதல் என்று சொன்னால் உங்களுடைய சகோதரனிடத்திலே இருக்கின்ற உங்களின் சகோதரனிடத்திலே இருக்கின்ற ஒரு விஷயம், அது உண்மையிலே அவர்கிட்ட இருக்கிறது. இந்த இருக்கிற விஷயத்தை நாங்க வேறொரு ஆள்கிட்ட கதைக்கிறோம். இவர் இப்படிப்பட்டால் இப்படிப்பட்டால் இப்படிப்பட்ட, உண்மையிலே அவர் அப்படிப்பட்டால் தான் அதை நாங்க வேறொரு ஆள்கிட்ட கதைக்கிறோம். ஆனா அப்படி கதைக்கிறது அந்த ஆளுக்கு விருப்பம் இல்லை, அவர் விரும்பாத நிலையில அவரை பத்தி நாங்க இருக்கிற விஷயத்தை பேசினால் அது புறமண்டங்கிற சொல்லலாம். இருக்கிற விஷயம் அந்த ஒரு குறைபாடு அப்படிங்குது, அந்த குறைபாட்டை அவர்கிட்டே நேரடியா வந்து பேசினா அவர் விரும்புறாரு. அதே குறைபாட்டை வெளியில யார்கிட்டையாவது கதைச்சால் அவர் விரும்ப மாட்டேப்பா, என்னைய பத்தி வெளியில கதைச்சிக்கிறார், அவர் உண்மையில அது பிழை இருக்கிறார், ஆனா வெளியில கதைக்க தேவையில்லை அப்படின்னு சொல்ற விஷயம் தான் புறமண்டங்கிற சொல்லலாம். அவர்கிட்ட இல்லாத விஷயத்த வைத்து கெட்டி கெட்டி சொன்னால் அதற்குத்தான் படுதூறு என்னங்கிற சொல்லலாம். இந்த புறம் பேசுற பழக்கம் எல்லா மனிதரையும் விட்டு வைக்கவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, புறம் பேசுறது எவ்வளவு பெரிய ஆபத்தான காரியம் என்று சொன்னால் இல்லாததுக்கு படுதூரம் மகா பயங்கரமான ஆபத்து. ஆனா இருக்கிற விஷயம் அவருக்கு அவர் விரும்பாத நிலையில நாங்க வெளியில எவ்வளவு கதைக்கிறோம் நாங்க, சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கிற விஷயத்த நாங்க வெளியில இன்னொருத்த சொல்ற அந்த புறத்துடைய ஆபத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்ற அல்லாஹ் சொல்றான் பாருங்க, அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன், உங்களை யாராவது உங்களுடைய சகோதரன் மௌத்தாகி மையத்தாக இருக்கும்போது அந்த மையத்தான சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு நீங்க விரும்புவீங்களா? அங்கெல்லாம் கேட்கிறார். உங்களுடைய சகோதரன் மௌத்தாகி, சகோதரன் உசிரோடு இருக்க மௌத்தாகி, மௌத்தானால் உசிரோடு இருக்க கொள்ள எவ்வளவு வெறுப்பும் கோபதாகவும் வைராக்கியம் இருந்தாலும் அதே சகோதரன் மௌத்தானுடனே தலையில கைய வச்சு அழுவான் சகோதரன். இவ்வளவு காலமாக நான் கோபத்தோடு இருந்தேனே, இவ்வளவு காலமாக நான் அவனுடைய எதிரியாக இருந்தேனே, மௌத்த கூட பார்க்கலையே, மௌத்தா போய்த்துட்டானே, என்ன என்று பேசினது ஏசினது எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு அதை தம்பி நானும் அழுவான்.
உதாரணம் சொல்ல பாருங்க, உசிரோடு இருக்க கொள்ளன்னா உன்னை அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் என்றெல்லாம் சவால் விடுவார். அதே சொல்லோடு அவன் ஹார்ட் அட்டாக் பிடிச்சி கீழே பிடிச்சி மௌத்தானா, ஐயோ என் தம்பி மௌத்தா பேசுறே பாருங்களே, நீ எப்பெல்லாம் பேசலாம் சரி சுபஹானல்லாஹ். மனிதன் உள்ளம் இலகும் அழுவான். அல்ல உதாரணம் சொல்வது, உன் சகோதரன் இறைச்ச தின்றதுக்கு சமம் என்று கேட்காம, உன் சகோதரன் மௌத்தா போனதுக்கு பின்னால அவன் இறைச்சிய தின்றதுக்கு நீ விரும்புவாயா அல்லாஹ் கேட்கிறான். அல்லாவே பதில் சொல்கிறான், மனித பொடிய படைச்ச அல்லாஹ் பகரித்துமு, நீங்க ஒரு நாளும் விரும்ப மாட்டீங்க உன் சகோதரன் மௌத்தாகி அந்த மையத்துடைய இறைச்சிய தின்றதுக்கு சமமானதுதான் நீ புறம் பேசுவது என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான். நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம், அல்லாஹ் நிச்சயமாக தௌபாக்களை அங்கீகரித்து இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறார் என்றெல்லாம் சொல்கிறான். எனவே இந்த ஆயத்துகள் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். சூரத்துல் ஹுஜராத் மிக அருமையான அற்புதமான அத்தியாயம். நாங்கள் 2 மொழிபெயர்ப்படுத்தி வாசிச்சு பார்க்கணும். இந்த நேரம் எங்களுடைய வாழ்க்கையை குர்ஆனோடு உரச வேண்டும். எனக்கு இந்த பண்பாடுகள் இருக்குதா இல்லையா, அந்த குறைபாடு இருந்தால் நாங்கள் திருத்தோடும். எல்லாரும் மனிதர்கள், பலவீனமானவர்கள். அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் இந்த ஆயத்துகளை படிப்பினையாக பெற்று வாழ்க்கையிலே நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அல்லா